अगर आप मुझसे नीट परीक्षा पर प्रतिबंध लगाने को कहेगा तो मैं तमिलनाडु पर स्थायी रूप से प्रतिबंध लगाऊंगा. நம்ம தளபதி விஜய் வந்து போன் பண்றாரு நரேந்திர மோடிக்கு. மோடி இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றானுங்க, எப்படியாவது அந்த நீட்டை பேன் பண்ணுங்க அப்படின்றாங்க. மனு தாக்கல் பண்ணீங்க மகனுங்களா, அம்முட்டு பேர்ல தாக்கல் தான் அப்படின்ற மாதிரி நீட்டை பேன் பண்ணணும்னு எவனாவது ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடே பேன் தாண்டா. நீட் எக்ஸாம்ல எனக்கு எந்த ஒரு குறையுமா எனக்கு தெரியல. ஏன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து உங்களெல்லாம் டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜென்ரலா நேஷனல் லெவல்ல வைக்கிறாங்க. எக்ஸாம் எழுதி படிச்சு பாஸ் பண்றான், அதை விட்டு என்னடா வேலை உனக்கு? இப்போ தெருவுக்கு 10 கிளினிக் இருக்கு, 10 ஹாஸ்பிட்டல் இருக்கு, 20-30 டாக்டருங்க இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? அவ்வளவு டாக்டர் இருக்காங்க. உள்ள போய் பாருங்க, பேஷண்ட் யாருமே இல்லை, காத்து வாங்குது. அப்படியே வந்து பேஷண்ட்டுக்கு வந்தாலுமே நோய் இல்லாம இருக்கிறவங்க நோய் வர வச்சிடறானுங்க, நல்லா போறவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விட்டுறானுங்க, சிசேரியனு அது இதுன்னு சொல்லி இல்லாத நோய்க்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து நல்லா சம்பாரிச்சு இன்னைக்கு அது ஒரு பிசினஸ் தான்றது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர்ரா உங்க பிள்ளைங்களெல்லாம் வந்து நீங்க டாக்டர் ஆக்கிட்டு உட்காந்துப்பீங்க? பம்பர் இருக்கானா? எலக்ட்ரிஷியன் இருக்கானா? ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் இருக்கா? ரோடு போறதுக்கு இப்ப ஆள் இருக்குதா? வீடு கட்டுறதுக்கு மேஸ்திரி இருக்கானா? அதுக்கெல்லாம் ஆளுங்களே இல்ல. அந்த துறைகள்லாம் இப்ப இல்ல, மூடியாச்சு, சட்டை இழுத்து, அவ்வளவுதான். இப்போ டாக்டருக்கு மட்டும் அவ்வளவு குவிறானுங்க. இன்ஜினியரிங் ஆல்ரெடி ஏற்கனவே குஞ்சு வச்சுட்டானுங்க. என்ன பண்றானுங்க எல்லாரும்? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்க டாக்டருங்க எல்லாம். போய் பாக்குறீங்கல்ல எத்தனை டாக்டருங்க அட்வொகேட்டுங்க கேஸ் இல்லாம அவனுங்க ரீல்ஸ் போட்டு உட்காந்து இருக்காங்க. அவனுக்கு ஊருப்பட்ட பேர் எல்எல்பி வக்கீலுங்க. என்னடா நாட்டை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. இதுல போயிட்டு நரேந்திர மோடியை நீங்க வந்து குத்தம் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அதுவே தப்பு. எக்ஸாம் என்ன ஃபார்மட்டோ அதுக்கேற்ற மாதிரி எழுதி எல்லாம் பண்ணிட்டு போங்க. லீக் ஆச்சா ப்ரொடெஸ்ட் பண்ணி நியாயமான ப்ரொடெஸ்ட் ரீ எக்ஸாம் வைங்க, எல்லாம் முடிச்சு விட்டா அது பண்றாங்க அவங்க. ஸ்டேட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர் நடிகைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜோக் அடிச்சுன்னு திரும்பிக்கின்னு ஏன் டிவிக்கேவை நீங்க அட்டாக் பண்றீங்க? டிவிக்கேவை நீங்க அட்டாக் பண்றீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கணும். டிவிக்கேக்கும் நீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஸ்டேட் லெவல்ல என்ன பவர் இருக்கு? சென்ட்ரல்ல தான் எல்லா பவர் இருக்கு. இவனால என்ன செய்ய முடியும்? 31 சீஃப் மினிஸ்டர் இருக்கிறான்டா இந்தியா ஃபுல்லா. அவனுங்களாம் சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்க மாட்டான். ஒரு சீஃப் மினிஸ்டர்னா அவன் கேட்டுருவான். அவன் ப்ரொடெஸ்ட் பண்ணா கடைசியில அடித்தடி ஆகும், கூட்டத்தை கழிச்சு விட்டுருவானுங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகாது. டாக்டர்களுக்கு உருப்படியா ஒன்றும் தெரியல. நேஷனல் லெவல் எக்ஸாம் வச்சாதான் உருப்படியா டஃபா இருந்தாதான் அதுல நல்ல நல்ல ஆளுங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் வந்து பாஸ் ஆகி உள்ள வருவான். அப்படி உள்ள வந்தானா அவனுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் அவன் ஒரு நல்ல டாக்டர் பேர் வாங்கி ஹாஸ்பிட்டல் உருப்படியா வேலை செய்வான். ஜனங்களுக்கு கரெக்டான ஒரு சர்வீஸ் இருக்கும். சும்மா ஊருப்பட்ட பேர்லாம் வந்து உங்களை எல்லாம் டாக்டர் ஆகி விட்டா எல்லாம் ChatGPT யூடியூப் பார்த்துட்டு எல்லாம் சர்ஜரி பண்றதா இந்தியன் 2 படத்துல சொல்ற மாதிரி தான். அதை பார்த்தாலே பயம் வந்துருச்சு எனக்கு அந்த சீனை பார்த்தோன்னே. இப்ப இருக்கிற டாக்டர் அப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்து தானே வந்துக்கிறோம். அதனால சும்மா பழப்பு பாருங்க, அடியே ப்ரொடெஸ்ட் அது இதுன்ட்டு.